மாலை போல் மீனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதாமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தேயும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகரோலானே. ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். திருமாலின் 108 திவ்ய தேசங்களில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயில் ஒரு பகுதியாக அமைந்துள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோவில் 40வது திவ்ய தேசமாக போற்றப்பட்டுள்ளது. அந்த தலத்தை நாம் தற்போது தரிசிக்க இருக்கின்றோம். ஹரியும் சிவனும் ஒரே தலத்தில் அல்வாரிக்கும் அரிதான சில கோயில்களில் இதுவும் ஒன்று. குலசேகர ஆழ்வார், திருமங்கையார் ஆகியோர் இந்த தலத்தை மங்களாசாசனம் செய்திருக்கின்றார்கள். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நடைபெற்ற நடன போட்டிக்கு தீர்ப்பு சொல்லும் சபையில் திருமால் இருந்தபோது அவருக்கு மரியாதையை தரும் விதமாக இந்த தலத்தில் பிரம்மதேவர் நின்ற கோலத்தில் அருள்வாரிக்கின்றார். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமான திருமால் ஆகாயத்தை பார்த்தபடி இருப்பது ஒரு தனிச்சிறப்பாகும். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயில் இது அமைந்திருக்கின்றது. திருமங்கையார் இந்த தலத்தை பாடியிருக்கின்றார். நடராஜர், கோவிந்தராஜர், பிரம்மதேவர் ஆகிய மூவரையும் ஒரே நேரத்தில் இங்கே தரிசிக்கலாம். பிரம்மதேவர் நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றார். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக இங்கு திருமால் ஆகாயத்தை பார்த்தபடி இருப்பது ஒரு தனிச்சிறப்பாகும். மூலவர் கோவிந்தராஜர், பார்த்தசாரதி சக்கரவர்த்தி திருமகன், உற்சவர் தேவாதி தேவன், தாயார் புண்டரீகவல்லி, தீர்த்தம் 12 தீர்த்தங்கள், கோலம் சயன திருக்கோலம். வாருங்கள் அன்பர்களே, இவருடைய தலைவர்களாக நாம் இப்போது பார்க்கலாம். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடன போட்டி ஒன்று நடைபெற்றது. இருவரையும் யார் சிறந்த நாட்டியம் ஆடுவர் என்பதற்கு இவர் தீர்ப்பு சொன்னால் பிரம்மனால் திருப்திகரமான தீர்ப்பளிக்க முடியாத திருமாலை நடுவராக இருக்கும்படி அழைத்து வந்தார். ஒருவரை ஒரு மிஞ்சும் மலைக்கு கடும்போட்டி தில்லைவனத்தில் நடந்தபோது சிவபெருமான் ருத்ர தாண்டம் ஆடி தனது காலினால் காதில் இருக்கும் குண்டலத்தை கயிற்றி மீண்டும் காலினால் காதில் அணிவித்தார். ஆனால் பார்வதியால் இதை செய்ய முடியாது. இதனால் அவர் தோல்வியை ஒப்புக்கொண்டார். இருந்தாலும் தனது தோல்வியை தாங்க முடியாமல் தெல்லையில் காளியாக உக்ர வடிவம் கொண்டார். நடன போட்டி நடந்த என்ற தலம் தான் சித்திரசபையாக அமையுள்ளதால் திருமாலை இங்கு எழுந்தொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் சிவபெருமான். அதனை ஏற்ற திருமால் பள்ளி கொண்ட கோலத்தில் இந்த தலத்தில் கோயில் கொண்டார். குலசேகர ஆழ்வார் தான் இந்த தலத்தை தில்லை சித்திரக்கூடம் என்று தனது பாசனங்களில் குறிப்பிட்டார். இந்த கோயிலுக்கு திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோயிலுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதாக தெரிகின்றது. வாருங்கள் நண்பர்களே, சிதம்பரம் வரும்போது கண்டிப்பாக இந்த தரிசனத்தை நீங்கள் செய்வீர்கள். ஏனென்றால் இது சிதம்பரம் நடராஜர் சன்னதிக்கு அருகிலேயே அமைந்திருப்பதனால் இதனை தவறாமல் நீங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. அங்கநெடு மதில் புடை சூழயோதி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் சோதி, வெங்கதிரோன் குலத்து கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் முய கொண்ட வீரன் தன்னை, செங்கநெடும் கருமுகிலை ராமன் தன்னை, தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனையும் பெருமான் தன்னை என்றுகளோ கண் குளிர காணும் நாளே, வந்தெதிர்ந்த தாடகை தன்னுரத்தை கீறி வரு குருதி பொழிதரவன் கனையொன்றேவி, மந்திரங்கொள் மறைமுனிவன் வேள்வி காத்து வல்லரக்கருயிருண்ட மைந்தன் காண்மின், செந்தளிர்வாய் மலர் நகை சேர் செழுந்தன் சோலை, தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் அந்தணர்கள் முழுமூவாய் இரவர் ஏத்த அணிமணியாசனத்திருந்த அம்மான் தானே, செவ்வரினர் கருநெடுங்கன் சீதை காகி சினவிடையோன் சிலை இருத்து மழுவாழேந்தி, வெவ்வரினர் சிலை வாங்கி வெற்றி கொண்டு வேள்வேந்தர் பகை தடிந்த வீரன் தன்னை, தெவ்வரஞ்சு நெடும்புடிசை உயர்ந்த பாங்கர் தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எவ்வறிவோ சிலதடக்கை ராமன் தன்னை, இறைஞ்சூவாரினையடியே இறைஞ்சினேனே, தொத்தலர் பூஞ்சுரி குழல் கைகேசி சொல்லால்
தொன்னகரம் துறந்து துறை கங்கை தன்னை பத்தியுடை கவன் கடத்த வனம் போய் பூக்கு பரதனுக்கு பாதுகமும் அரசும் மீந்து சித்திர கூடத்திருந்தான் தன்னை என்று தில்லை நகர் திருச்சேத்திர கூட்டனுள் எத்தனையும் கண்குளிர காண பெற்ற இருநிலத்தார் கிமயவரே மூவர் தாமே வலிவனுக்கு வரை நெடுந்தொழுவீராதை கொன்று வண்தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி கலைவனுக்கு நோக்கரக்கி முன்கை நீக்கி கரணோடு தூடனன் தன் உயிரை வாங்கி சிலைவனக்கி மான்மறிய எய்தான் தன்னை தில்லை நகர் திருச்சேத்திர கூடம் தன்னுள் தலைவனக்கி கை கூப்பிய தவல்லார் திரிதலால் தவமுடைத்து தரணிதானே தனமருவு வைதேகி பிரியல் ஊற்று தளர்வேதி சடாயோவை வைகுந்த தேற்றி வனமருவு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொண்டிலங்கை நகர் ஹரகர் கோமான் சினமடங்க மாருதியால் சுடுவேத்தானை தில்லை நகர் திருச்சேத்திர கூடம் தன்னுள் இனிதமர்ந்த அம்மானை ராமன் தன்னை ஏத்துவாரினையடியே ஏத்தினேனே குறை கடலை அடலம்பால் மருக பெய்து குலை கட்டி மறுகரையை அதனால் ஏறி. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும், எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.